குட் மார்னிங் டிஎக்ஸ்என். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து ஹெல்த்தி போனை பத்தி, டிஎக்ஸ்எனுடைய ஹெல்த்தி போனை பத்தி பார்க்க போறோம். இப்ப எல்லாரும் வந்து எனக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை குட் மார்னிங் சொல்லலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னுடைய வாய்ஸ் கேக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, அப்ப என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்ஸ்என். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎக்ஸ்என் ஹெல்த்தி போனை பத்தி. டிஎக்ஸ்என் கம்பெனியில ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமான, நம்முடைய ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, நம்முடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்னுடைய பேரு தான் ஹெல்த்தி போன்ஸ். அந்த ஹெல்த்தி போன்ஸ்ல வந்து அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப குறிப்பா டயபெட்டிக்க சொல்லலாம், அல்லது கொலஸ்ட்ரால சொல்லலாம், அல்லது கேன்சர் பேஷண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போன் ரிலேட்டடான உள்ள பிரச்சனைகளை நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இருக்கு, ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது, இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா டெய்லியும் காலையிலயும் சரி, ராத்திரி உறங்கும் போதும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து சிறந்த தீர்வு தான் இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஹெல்த்தி போன்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி போன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஒருத்தவங்க ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் அவங்க வந்து சீக் ஆகுறாங்க, அதாவது போன் ரிலேட்டடான பிரச்சனைகள் எதனால அவங்களுக்கு வருது அப்படின்னு அவங்க பார்க்க போனா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். அதுல வந்து மெயினானது அப்படின்னு பார்க்கும் பொழுது கால்சியம் குறைபாடு, சுண்ணாம்பு சத்தினுடைய குறைபாடு, விட்டமின் டியினுடைய குறைபாடு, பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அது இல்லாம தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால ஏற்படக்கூடியது, அப்புறம் ஓவரா எக்ஸசைஸ் பண்றது அல்லது ஓவர் வெயிட்ட தூக்குறது, அதுக்கு அந்த வெயிட் தூக்குறதுனாலயோ அல்லது வந்து ஓவர் எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்காது, அல்லது வந்து ஸ்மோக் பண்றதுனாலயோ அல்லது ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனாலயும் இந்த போன் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் அதிகமா வருவதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அந்த குறைபாடு ஏற்படும் பொழுது, பிளஸ் வந்து மாதவிடாயினுடைய நிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் அவருடைய கால்சியம் சத்து வந்து குறைபாடு, சுண்ணாம்பு சத்து வந்து குறைபாடு ஏற்படுது. அப்ப அதனாலயும் அவங்களுக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்றாங்க. அது மட்டும் இல்லாம எலும்புருக்கின்னு சொல்லலாம். சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வந்து கனமா இருக்காது, ரொம்ப அப்படியே பேப்பர் மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப நைஸா மெலிசா இருக்கும். அப்ப அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து எலும்பு சம்பந்தமான நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் மக்கள் வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரிசைப்படுத்திட்டு வராங்க. அதுல நம்மளால எதெல்லாம் முடியுமோ அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்ப ஈவன் வந்து நிறைய பேருக்கு வந்து சியாட்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு ஓடிட்டு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்க காலத்துல இதெல்லாம் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திக்கும் பொழுது அவங்க என்ன பயன்படுத்தினாங்களோ அதை டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து இன்கிரிடியண்டா போட்டு இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மார்க் இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல வந்து ஒரு 3 விஷயம் வந்து மார்க்கெட் வந்து பூமிங் ஆகுது. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு ரிலேட்டடா உள்ள பிரச்சனைகள், ஆர்த்தோவா இருக்கட்டும், ஆர்த்தட்டிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒண்ணு நீங்க எங்க பார்த்தாலும் வந்து பூமிங் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ பேருக்கு வந்து இந்த எலும்பு பிரச்சனையில சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கட் ஹெல்த் வந்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. இந்த 2 மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர பூமிங்கா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் ஆரோக்கியத்தை வந்து இழந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் நிறுவனம் வந்து பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஏன் நாம வந்து எலும்பு சம்பந்தமான விஷயத்த வந்து அதிகமா வந்து கவனம் கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு சியாட்டிக்காவா இருக்கட்டும் அல்லது வந்து ஆர்த்தோட்டிஸா இருக்கட்டும் அல்லது வேறு XYZ எதுவாங்க இருக்கட்டும், எலும்பு ரீதியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னாவே சார் ஒரு மன அழுத்தத்தோடு தான். யாரோ மார்க் பண்றீங்க ப்ளீஸ். அப்போ மன அழுத்தங்கள் தான் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அப்புறம் வந்து அவங்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியாது. எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆரோக்கியமான ஒரு எலும்பை நம்ம பெறணும் அப்படின்னா டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து இந்த டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்த்தி போனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஹெல்த்தி போன்ல என்னதான் இருக்கு? டிஎக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெல்த்தி போன்ல என்னதான் இருக்கு? ஏன்னா வந்து நமக்கு வந்து மன அழுத்தங்கள் இல்லாம இருக்கணும்னா போன் நல்லா இருக்கணும். நமக்கு வந்து எப்படி மன அழுத்தங்கள் இல்லைன்னா இல்லாம இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு நல்லா வச்சிருக்கணும் இப்படி எல்லாம் சொல்றோமே. அப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு போன் ஸ்ட்ராங்கான ஒரு போனா நம்ம வச்சுக்கிறோம்னா டிஎக்ஸ்என் கம்பெனி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜஸ்ட் 4 முக்கியமான 4 இன்கிரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்த ஒரு பொருள் தான் இந்த ஹெல்த்தி போனு. இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நேத்து இன்னைக்கு முந்தானத்து வந்த ஒரு பொருள் கிடையாது. இது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள். நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது இதெல்லாம் பயன்படுத்திய ஒரு பொருட்கள் தான். ஆனா இதை நாம மறந்துட்டோம். வேற ஒண்ணும் கிடையாது. இதை மறந்ததுடைய விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹெல்த்தி ஹெல்த் இல்லாத ஒரு போனாக ஹெல்த் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்கு. அதுல இந்த ஹெல்த்தி போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முக்கியமான ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது சாக்கு பீஸை கூட சொல்லலாம், சுண்ணாம்பு சொல்லலாம். அதெல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி போனை வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி இன்ட்ரடக்ஷன் பண்ணும் பொழுது ஒரு ட்ரைனிங் ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல இந்த கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு சத்துக்காக வேண்டி என்ன சேர்த்திருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிப்பியினுடைய துகள்கள் சிப்பியினுடைய துகள்கள். அப்ப சிப்பியினுடைய துகள்களுக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறான். ஆமா, சிப்பியினுடைய துகள்கள் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து அதிகம் உள்ளது. அந்த சிப்பி கடல் சார்ந்த அந்த மாதிரி சிப்பி முத்து இதனுடைய துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சம் குவான்டிட்டி நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சிப்பியினுடைய துகள்கள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த சிப்பினுடைய துகள்கள் வந்து யாருக்கு, அதாவது கால்சியம் டெபிஷியன்சி யாருக்கு வந்து இருக்கோ அவங்களுடைய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா சிறந்த ஒரு தீர்வு வந்து இந்த சிப்பினுடைய துகள்கள் கால்சியம் கார்பனேட்டா இருக்கக்கூடிய இந்த சிப்பினுடைய துகள்கள் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லவ் பேர்ட்ஸ் வளர்த்தா எல்லா வீட்டையும் லவ் பேர்ட்ஸ்லயும் வந்து ஒரு சுண்ணாம்பு கல் வச்சிருப்பாங்க. ஏன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு எடுத்து கடிச்சு சாப்பிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் கால்சியம் சத்து தேவை. நம்ம முன்னோர்கள் வந்து வெத்தலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பு தடவி போடுவாங்க. ஏன்னா கால்சியம் டெபிஷியன்ஸ் வரக்கூடாதுனால அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கங்கள்னா இந்த சுண்ணாம்பை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தன்மை கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய டூத் பேஸ்டா இருக்கட்டும் அல்லது பல்லு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மேக்சிமம் மெடிசனா இருக்கட்டும் அல்லது வந்து ஸ்கின் ரிலேட்டட் செய்யக்கூடிய ஒரு சில கிரீம்ஸா இருக்கட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பினுடைய துகள்களை வந்து போடுறாங்க. சிப்பினுடைய துகள்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கால்சியம் டெபிஷியன்சி விட்டமின் டி பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலும் கால்சியம் சுண்ணாம்பு சத்தினுடைய குறைபாடு இல்லாம இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல விட்டமின் டி வந்து வெயிலுக்கு போனாலும் சில பேருக்கு அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த கால்சியம் கார்பனேட்டா இருக்கக்கூடிய சிப்பினுடைய துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட். ஈவன் சியாட்டிக்கா பிரச்சனை இருந்தாலும் இந்த சிப்பினுடைய துகள்கள் வந்து நல்லா வேலை செய்யறதாக வந்து இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு பொருளை வந்து டிஎக்ஸ்என் நிறுவனம் சிப்பினுடைய துகள்களை போட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிச்சி. நம்ம வந்து முந்தா நாள் கூட பார்த்தோம் சீந்தில் கொடி. டிஎக்ஸ்என் நிறுவனம் வந்து ஜிலாயின் சொல்லிட்டு மாத்திரையாகவும் குடிச்சின்னு சொல்லிட்டு பவுடராகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சீந்தில் கொடியினுடைய மாத்திரை அல்லது பவுடர். சீந்தில் கொடி நம்ம வந்து தமிழ் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆயுர்வேதத்துல வந்து ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு பொருள் தான், முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு மூலிகையில இதுவும் ஒரு மூலிகையாக இருக்கு. இந்த சீந்தில் கொடிய அமிர்தவல்லின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதாவது செடிகள்ல ஒரு 2 செடி கொடிகள்ல 2 விஷயம் வந்து 2 இதுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. ஒண்ணுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோற்று கற்றாழை சொல்லலாம், இன்னொன்னு சீந்தில் கொடிக்கு சொல்லலாம். சோற்று கற்றாழைய அதாவது அலோவேராவை நம்ம வந்து மண்ணுல வைக்க வேண்டாம். மண்ணுல வைக்காம வீட்டு வாசல்ல கெட்டினா கூட அது சீக்கிரம் சாவாது. அது காட்டுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி அது வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மண்ணுலாம் தேவையில்லை.
அதே மாதிரி வந்து சீந்தில் கொடியை நீங்க வந்து கட் பண்ணி வேற பிடிச்சி தூக்கி போட்டா கூட அந்த கொடி வந்து சீக்கிரம் சாகாது. காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி அதுல இருந்து வேறு ரெடியாகி அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மண் இல்லாம வளரக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு கொடி தான் இந்த சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியில வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதால ஒரு விதமான சர்க்கரை எடுக்கிறாங்க. அந்த தண்டு பகுதியில இருந்து ஒரு சர்க்கரை எடுக்கிறாங்க. அந்த சர்க்கரையில வந்து பாத்தீங்க அந்த சர்க்கரைக்கு பவர் என்ன அப்படின்னா இன்ஃபிளமேஷன் ஆன்டி இன்ஃபிளமேஷனாக இருக்கு. அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இதுக்கு இருக்கு. அதெல்லாமே சீந்தில் கொடி வந்து ஆன்டிபயோட்டிக்காகவும் வேலை செய்யும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சீந்தில் கொடி வந்து ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் கூட சொல்லலாம். எப்படி பெயின் கில்லரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனா இது வந்து ஆன்டி இன்ஃபிளமேஷன் இருக்கிற மாதிரி ஆன்டி ஃபங்கல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறிப்பா கட் ஹெல்த்ல இருக்கக்கூடிய அல்லது நம்ம டோட்டல் பாடியில வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பேட் பாக்டீரியா இருக்கோ அல்லது இந்த மாதிரி தீங்கு இழைக்கக்கூடிய கால்சியம்ஸ் குறைக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாவை குறைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இது வந்து பெஸ்ட் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காகவும் பெஸ்ட் நேச்சுரல் பெயின் கில்லராகவும் இருப்பதாக இன்னைக்கு வந்து சித்த மருத்துவத்தினுடைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சீந்தில் கொடிய டிஎக்ஸ்எல் கம்பெனி இந்த ஹெல்த்தி போன்ல சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால்சியம் டெபிஷியன்ஸ்க்கு சிப்பியினுடைய துகள் முத்து சிப்பியினுடைய துகளை சேர்த்திருக்காங்க கால்சியம் கார்பனேட்டு. ரெண்டாவது நேச்சுரல் பெயின் கில்லர். ஏன்னா வந்து ஒரு ஆர்த்தோ ரிலேட்டடான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் பெயின் பயங்கரமா இருக்கும். அந்த பெயினை குறைக்கிறதுக்கு வந்து இயற்கையான முறையில நேச்சுரல் பெயின் கில்லர் ஆன்டிபயோட்டிக்கா இருக்கக்கூடிய சீந்தில் கொடியே வச்சிருக்காங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்துறோம். சின்ன வயசுல வந்து நான்லாம் வந்து சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்துல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய வாசல்ல ஒரு பாட்டியம்மா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நெல்லிக்காய் வச்சிருப்பாங்க. நெல்லிக்காய், கொருக்குலிக்காய் இந்த மாதிரி வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு நெல்லிக்காவை வந்து 10 காசு கொடுத்து வாங்கி காக்கி டவுசர்ல போட்டுட்டு உள்ள போயிடுவோம், ஸ்கூலுக்கு போவோம். காக்கி டவுசர்ல இருந்து எடுத்து அதை சாப்பிடுவோம். நூலோட சேர்ந்துதான் வரும். அப்போ அந்த காலகட்டத்துல எங்களுக்கு விட்டமின் சி குறைபாடும் வரல. அந்த காலகட்டத்துல வந்து எங்களுக்கு வந்து கால்சியம் டெபிஷியன்ஸ் வரல. அந்த காலத்துல சளின்னா என்னன்னுமே தெரியாது. அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டா நாம வந்து பார்க்கலாம். ஆக டிஎக்ஸ்எல் நிறுவனம் வந்து மூன்றாவதாக ஆம்லாவை போட்டிருக்காங்க, அதாவது நெல்லிக்காவை போட்டிருக்காங்க. நெல்லிக்காய்க்குன்னு தனி ஒரு ப்ராடக்டை வந்து டிஎக்ஸ்எல் நிறுவனம் அமலாக்கின்னு சொல்லிட்டு ஒரு சூரணத்தை வந்து டிஎக்ஸ்எல்ல இருக்கு. நெல்லிக்காவை பத்தி சொல்லும் பொழுது இது பெரிய நெல்லிக்காய் ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. எப்படி நம்ம ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா தான் இருக்கு. என்னன்னா தினமும் ஒரு ஆப்பிள சாப்பிட்டா நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழ் பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டா நாம டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்குன்னா பேலன்ஸ் டயட்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய முன்னோர்களும் பேலன்ஸ் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா 6 வகையான சுவைகளை வந்து உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 6 வகையான சுவைகள்ல 5 வகையான சுவை இந்த நெல்லிக்கால இருக்கு. ஒரே ஒரு சுவை வந்து இல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காரம் சார்ந்த சுவை வந்து இதுல நெல்லிக்காயில இல்லை. அதனாலதான் சின்ன பிள்ளையில நம்ம என்ன பண்ணுவோம்னா நெல்லிக்காயை வந்து மிளகாத்தூளை முக்கி சாப்பிடுவோம். அப்போ 6 வகையான அந்த பேலன்ஸ் டயட்டை வந்து இந்த நெல்லிக்காய் மூலியமாக நாம எடுத்துக்கிறோம். அப்போ சமச்சீர் உணவு கிடைக்கிறதுனால அதாவது உப்புத்தன்மை உடம்புக்கு கிடைக்கிறதுனாலையும் இனிப்பு கிடைக்கிறதுனாலையும் துவர்ப்பு கிடைக்கிறதுனாலையும் கசப்பு கிடைக்கிறதுனாலையும் இதெல்லாம் உடம்புக்கு கிடைக்கிறதுனால நம்முடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் இதெல்லாம் தேவைப்படக்கூடியதா இருக்கிறதுனால. ஏன்னா அந்த காலத்துல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் டி, கார்போனைட்டு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, புரோட்டீன் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க வச்சுட்டு என்ன 6 வகையான சுவையை சாப்பிடுங்க. 6 சுவையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நிச்சயம் தாங்க. அந்த 6 சுவையில 5 சுவைகள் இது இருக்கு, இந்த நெல்லிக்காயில இருக்கு. இந்த நெல்லிக்காவை டிஎக்ஸ்எல் கம்பெனி சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து விட்டமின் சி வந்து நெல்லிக்காயில வந்து அதிகம். ஆம்லால விட்டமின் சி வந்து அதிகம். விட்டமின் சி எதுல அதிகமா இருக்கோ அந்த பொருள்ல
ஒரு மெடிசனோட சேரும் பொழுது அந்த மெடிசனுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அதனாலதான் கோவிட்னுடைய நேரத்துல நாம என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் விட்டமின் சியும் சேர்த்து சாப்பிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்போ விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் பொழுது, அதாவது ஒரு மருந்தோடு சேர்ந்து எடுக்கும் பொழுது, அந்த மருந்தினுடைய தன்மையும் ஒரு பூஸ்டப் ஆகும். நம்ம உடம்புக்கு விட்டமின் சி கிடைக்கும் பொழுது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வராம பார்த்துக்கலாம். அதெல்லாமே அமலாக்கி, அதாவது அமலா நெல்லிக்காயினுடைய தன்மையில பார்க்கும் பொழுது, டைஜஸ்ட் பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த ஒரு தீர்வாக வந்து இதுல பார்க்கப்படுது. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஈவன் வந்து கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது கொலஸ்ட்ராலை வந்து டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த அமலாக்கிக்கு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நெல்லிக்காவை அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ, கேஸ் ரிலேட்டடான பாடியா கன்வெர்ட் ஆயிடுச்சோ, அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வாதம் கூடினால் நம்மளுடைய எலும்புகளின் தேய்மானம் கூடும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வாதத்தை குறைக்கிறதுனா என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஒரு 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 நெருப்பை வந்து அணைக்கணும்னா தண்ணி வேணும். அப்ப அந்த தண்ணியாக அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த நெல்லிக்காய் இருப்பதாக ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் பத்தி நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஔவையாருக்கு அதியமான் கொடை 7 கொடை வள்ளல்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய அதியமான் வந்து கொடுத்த பழம் எது? நெல்லிக்கனியை தான் கொடுத்துருக்குதா நம்ம வந்து ஹிஸ்டரியில ஸ்டோரியில வந்து பார்க்க முடியுது. அப்ப அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு பொருள் தான் இந்த ஆம்லா. இந்த ஆம்லாவை டிஎக்ஸ்என் நிறுவனம் இதுல இந்த ஹெல்த்தி போன்ல போட்டிருக்காங்க. 3வது முடிஞ்சிருச்சு. இந்த 3வது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு ஏன் இதுல வேற எது எலுமிச்சை பழம் போட்டிருக்கலாமே, அல்லது வேற எது XYZ போட்டுக்கலாம், அல்லது ரொசிலியில சேர்த்திருக்கலாமே, அதுலயும் விட்டமின் சி இருக்குதானே செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் பண்ணும் பொழுது ஆம்லா வந்து நிறைய அதை விட வந்து வேற சில விஷயங்களுக்கு இது வந்து பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கிறதுனால மேபி சேர்த்திருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆம்லா சேர்றதுனால அந்த கால்சியம் கார்பனேட்டினுடைய தன்மை வந்து பூஸ்டப் ஆகுது. சீந்தில் கொடியினுடைய தன்மையும் பூஸ்டப் ஆகுது. 4வதாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அட்ஜோட், அதாவது பெரண்டை. அதே போல நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு பெரண்டையை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமே தேவையில்லை. ஏன்னா எல்லார் வீட்டு மாடியிலையும் வந்து பெரண்டை கண்டிப்பா இருக்கும். அந்த பெரண்டையை பத்தி சொல்லும் பொழுது இந்த பெரண்டைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு ஒட்டினே சொல்லுவாங்க. யாருக்காவது எலும்புகள் வந்து லைட் கிராக் இருந்துச்சுன்னா நம்முடைய கிராமப்புறங்கள்ல பெரண்டைய வந்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த பேஸ்ட்ல வந்து ஆன்டிபயோட்டிக்கா இருக்கக்கூடிய மஞ்சளை சேர்த்து அந்த பேஸ்ட்ல வந்து கொஞ்சமா வந்து கல் உப்பு சேர்த்து அந்த பேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டைய வந்து போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி கால்லயா கையிலயா எங்க வீக்கம் இருக்கோ அங்க போடுவாங்க. இது வந்து வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய, எப்படி வந்து சீந்தில் கொடி வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும், அந்த மாதிரி பெரண்டையும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான வீக்கங்களை குறைப்பதற்கு பெரிதும் உதவுகிறதாக சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த எலும்பு ஒட்டியாக இந்த பெரண்டையானது இருக்கு. இன்னும் நம்ம நிறைய பேர் வீட்டுல வந்து பெரண்டையினுடைய துவையல் சாப்பிடுவோம். யாரெல்லாம் வந்து யாருடைய இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் எலும்பு ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் நாம வந்து பாத்தீங்கன்னா பெரண்டையினுடைய துவையில தேக்கலாம். ஆனா சென்னை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரண்டைனா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரண்டையினுடைய வளர்ச்சி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பா வந்து ஒரு 40 வயசு கிராஸ் பண்ணும் பொழுது மாதவிடாய் வந்து நிக்கக்கூடிய காலகட்டத்துல ஈஸ்ட்ரோஜன் வந்து குறையும். அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பிரண்டை வந்து எடுத்தே ஆகணும். இப்ப அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் நேரம் கிடையாது, பயங்கர பிஸியா இருக்குங்களா, எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுதும் பிளஸ் வந்து B12 B6 டெபிஷியன்சி ஏற்படும் பொழுதும் என்னன்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பா வந்து கேஸ் அதிகமாகும் போது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வாதத்தன்மை அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா இந்த சியாட்டிகா பிரச்சனை ஏற்படுது. அப்ப இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடியதாக இந்த வந்து டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய ஹெல்த்தி போன் இருக்கு. இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கூகுள் போய் சர்ச் பண்ணீங்கன்னா
எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இந்த காம்பினேஷன்ல போடல. ஒண்ணே சுண்ணாம்பு சத்து குறைபாடு சரி பண்ணக்கூடிய சிப்பினுடைய துகள்கள், 2வது நேச்சுரல் ஒரு பெயின் கில்லராக இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்காக இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய சீந்தில் கொடி, 3வது இது எல்லாம் வந்து ஒரு பூஸ்டப் பண்ணக்கூடிய விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அமலாக்கின்னு சொல்லக்கூடிய ஆம்லா நெல்லிக்காய், 4வது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு ஒட்டியாக எலும்புல ஏதாவது கிராக் இருந்தா அந்த கிராக்கை சரி பண்ணக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய பிரண்டை. இந்த 4 விஷயத்தையும் சேர்ந்து டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து நமக்கு ஹெல்த்தி போன் என்கிற பேர்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஹெல்த்தி போனை வந்து நாம தினமும் வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்ட பிறகு ஒரு மாத்திரை எடுத்து சிறந்தது. காலையில வெறும் வயிற்றுல எடுக்கக்கூடாது, எம்டி ஸ்டொமக்ல எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இது வந்து சுண்ணாம்பு சத்து. அப்ப சுண்ணாம்பு சத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றுல எம்டியா ஸ்டொமக் வந்து எம்டியா இருக்கும் பொழுது எடுக்கக்கூடாது. ஆஃப்டர் ஃபுட்டாக இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். யாருக்கெல்லாம் எலும்பு தேய்மான பிரச்சனைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் எலும்பு ஜவ்வுகள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் எலும்புல லைட்டா கிராக் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்களோ, டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட, அதே போல யாருக்கெல்லாம் வந்து பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோ, அவங்களும் டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட இந்த நம்ம டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய ஹெல்த்தி போன தினமும் ஒண்ணு மதியம் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. ஓவர் ஒபிசி, ஓவர் குண்டா இருப்பாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு, பாத்ரூம்ல உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து குண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒபிசியா இருக்கக்கூடியவங்களுக்கு இது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கட் ஹெல்த்தை குரோத் பண்ணக்கூடிய, கட் ஹெல்த்தை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கொம்புச்சாவை சொல்லலாம். இன்னொரு பொருள் என்ன பாத்தீங்கன்னா, கட்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா சொர்ணப்பத்திரின்னு நம்ம சொல்லலாம். சொர்ணப்பத்திரி நிலாவரை மலைக்குடல இருக்கக்கூடிய கழிவுகளை அப்படியே வலிச்சு எடுத்து வெளியே கொண்டு வந்து போட்டுரும். அப்ப இந்த கொம்புச்சாவையும் இந்த சொர்ணப்பத்திரியும் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு 1.5 மாசம் காலையில எந்திரிக்க போறோம், பல்லு விளக்க போறோம், பல்லு விளக்கிட்டு பாதி பாட்டில் வந்து கொம்புச்சா, ராத்திரி சாப்பிட்டுட்டு ஒரு பாதி பாட்டில் மீதி உள்ள கொம்புச்சா காலி பண்ண போறோம். தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய சொர்ணப்பத்திரி பவுடரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில கலந்து குடிக்க போறோம். இப்படி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு 45 நாள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உடம்புல வெயிட் வந்து நல்லா எந்த அளவுக்குன்னா நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கடற்கடன்னு இறங்க ஆரம்பிச்சிடும், தொப்பைனா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வெயிட்னால எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தவங்களுக்கு இந்த காம்பினேஷனோட சேர்ந்து டிஎக்ஸ்எனுடைய ஹெல்த்தி போன கொடுத்தா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கேஸ் அதிகமா இருக்கு, அதனால வாதம் அதிகமா ஆனதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மான பிரச்சனைகள், எலும்பு ரிலேட்டடா குறிப்பா சியாட்டிகா பிரச்சனைகள் இருக்கு, அது இல்லாம வந்து எலும்பு மஜ்ஜைகளை வந்து சரியான ஒரு ஜெல்லு இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நம்ம ஹெல்த்தி போனுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம்னா டிஎக்ஸ்எல்ல ஆழி விதையினுடைய கேப்சூல் கிடைக்குது, ஆயிலுடைய கேப்சூல் கிடைக்குது. அதாவது பிளாக்சீட் ஆயிலுடைய கேப்சூல் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த பிளாக்சீட் ஆயிலுடைய கேப்சூல் டிஎக்ஸ்எல் இருக்கு, அது கூட இது சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க டெஃபிஷியன்ஸாவே இருக்கும், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு தான் உடம்பு ஃபுல்லா இருக்கும். குறிப்பா வந்து பெண்களுக்கு 40 வயசுக்கு மேல இந்த பிரச்சனை வரும், அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கும். அப்ப அந்த டெஃபிஷியன்ஸ் வந்து சரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினாவையும் ஹெல்த்தி போனையும் சேர்ந்து நம்ம காம்பினேஷன் முடிஞ்சா பிளாக்சீடும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா 3 காம்பினேஷன் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் அவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேலை செய்யுதான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு கூட இது கொடுத்து பாருங்க, ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஹெல்த்தி போன், பிளாக்சீட், கொம்புச்சா, சொர்ணப்பத்திரி, ஸ்பைருலினா இந்த 5 காம்பினேஷன் எப்படி யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஃபண்டாஸ்டிக் ஒரு ப்ராடக்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்த்தி போனை வச்சு நாங்க ஒரு வீடியோ பண்ணோம்.
வீடியோ பண்ணும் பொழுது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஹெல்த்தி போனாச்சா வந்து ஒரு மாசத்துல சேல்ஸ் பண்ணியிருப்பேன். மோர் தென் வந்து 1.5 lakhs போச்சு. ஏன்னா அவ்வளவு பேருக்கு பிரச்சனை இருக்கு, போன் ரிலேட்டடான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கும், யாரெல்லாம் நம்முடைய உறவினர்கள் வந்து எலும்பு பிரச்சனைகளால அவதிப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய உதவி கொண்டு டிஎக்ஸ்என் நிறுவனம் இந்த ஹெல்த்தி போனை கொடுத்துருக்காங்க. இது பெரிய விலைலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து எம்ஆர்பில வந்து பாத்தீங்கன்னா 365 ரூபாய் தான் வருது. இந்த 365 ரூபாய் அது வந்து ஒரு பெரிய காசு கிடையாது. ஒரு கேபிள் டிவி காசு, கேபிள் டிவிக்கு நம்ம மாசம் கட்டக்கூடிய காசை விட ரொம்ப கம்மி. ஆனா இது கொடுத்து ஒரு ஆளுக்கு சரியாயிடுச்சுன்னா அவருடைய அந்த பெயின் மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு பின்னாடி நிற்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை டாக்டர் லிம் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ப்ராடக்ட் மூலியமாக நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிச்சுக்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஸ்என்.